ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு வந்து 18th ஆகஸ்ட் 2026. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எதெல்லாம் நம்மளோட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் இந்த வீடியோவோட பிடிஎஃப் டாக்குமெண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அக்சஸ் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதில் போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போகிறது ஹைலி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். எதெல்லாம் நம்மளோட எக்ஸாமுக்கு வந்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமோ அந்த மாதிரி இஷ்யூஸ் உள்ள ஆர்டிகல்ஸ்லாம் உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாகவும் கண்டெக்சுவலாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் என்னென்ன ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கோ அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் ஒரு ஓவர்வியூ மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அது போக 17th ஆகஸ்ட் வந்து நம்ம நியூஸ் பேப்பர் வந்து கவர் பண்ணலை. ஏன்னா எக்ஸாம் ஸ்பெசிஃபிக்காக ஹைலி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் எதுவும் பெருசாக இல்லாதனால நம்ம கவர் பண்ணலை. அண்ட் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கவர் பண்ண போகிற ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் வந்திருக்கிற லீட் எடிட்டோரியல் ஆர்டிக்கல் டாக்ஸிங் ஃப்ரிவிலஸ் இண்டஸ்ட்ரீஸ் வில் நாட் ஃபண்ட் இந்தியா சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் ஆர்டிக்கல் பேசியிருக்கிற இஷ்யூ வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. அதனால இதை வந்து நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு இந்த இஷ்யூல இருந்து டைரக்டாக யூபிஎஸ்சி கொஸ்டின் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ஸோ ஸ்கோப் வந்து ரொம்ப கம்மி தான். பட் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு அதர் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனால இந்த இஷ்யூவை வந்து நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் மேலே கொஸ்டின் பேப்பர் எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்ததுல இந்த பர்டிகுலர் இஷ்யூ இருக்கு இல்லையா, இதுல இருந்து டைரக்டாக கொஸ்டின்ஸ் வரல. பட் இருந்தாலும் அந்த 10 இயர்ஸும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அண்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்டு அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாடல்ஸு ஸோ இந்த மாதிரியான சிலபஸில் டைரெக்டாக கொடுத்துருக்கிற டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இந்த இஷ்யூ வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ரீசெண்டாக யூபிஎஸ்சி கேட்ட மெயின் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ 2025 GS3 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு கேன் இந்தியா அச்சீவ் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் த்ரூ கிளீன் டெக்னாலஜி பை 2047? ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் R&D கிளீன் டெக்னாலஜி உங்களால் ஒரு பாயிண்டா சொல்ல முடியுமா? எஸ். அண்ட் இந்த கொஸ்டினோட செகண்ட் பார்ட் பாருங்க. ஹவு கேன் பயோடெக்னாலஜி கேன் பிளே அ க்ரூஷியல் ரோல் இன் திஸ் எண்டேவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பயோடெக்னாலஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதாவது R&Dயில் அதுவுமே வந்து நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட் 2025 GS3 இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் நானோ டெக்னாலஜி ஆஃபர் சிக்னிஃபிகண்ட் அட்வான்ஸ்மெண்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்? ஹவு கேன் திஸ் டெக்னாலஜி ஹெல்ப் டு அப்லிஃப்ட் த சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் ஃபார் ஃபார்மர்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுலேயும் நீங்கள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி எழுதலாம். ஏன்னா நானோ டெக்னாலஜியில் R&D இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஃபார் எக்ஸாம்பிள் நானோ ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் பண்ணணும்னா வி ஹேவ் டு டெவலப். அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு ஃபண்டிங் வேணும். அப்போ தான் இதில் ஒரு டெவலப்மெண்ட் நடந்து ஃபார்மர்ஸோட சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் பாருங்க 2024 GS3 கேட்ட கொஸ்டின். வாட் இஸ் த பிரசன்ட் வேர்ல்டு சினாரியோ ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு லைஃப் மெட்டீரியல்ஸ்? ஆல்தோ இந்தியா இஸ் செகண்ட் இன் த வேர்ல்ட் டு ஃபைல் பேட்டன்ஸ், still only a few have been commercialized. Explain the reasons behind this less commercialization அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் கமர்ஷியலைசேஷன் இதோட ஃபவுண்டேஷனே R&D தான். இப்போ ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட ஸ்டேட்டஸ் என்ன, இது ரிலேட்டடாக என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு வந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிகிளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஒரு 2 weeks பிஃபோர் ஒரு நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அதாவது இந்தியாஸ் R&D ஸ்பெண்டிங் crosses 0.8% ஆஃப் ஜிடிபி ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் சின்ஸ் 2010 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஈவன் ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்கான இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் கூட ஒன்று சொல்லியிருந்தேன். அதாவது இந்தியாவில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஸ்பெண்டிங் அதிகமாக இல்லை பிரைவேட் ஸ்பெண்டிங் அதிகமான யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி லெவலில் ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் பிரைவேட் செக்டர் தான் இந்தியாவில் R&Dயில் அதிகமாக என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 51.8% கிராஸ் பண்ணிருச்சு 2023-24. பட் இதில் வந்து நமக்கு அனலிட்டிக்கலாக ஒரு கொஸ்டின் வந்து கேட்க வேண்டியது இருக்கு. எதனால பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கு? ஸோ ஓவராலாக அதர் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இதிலலாம் வந்து ஸோ ரீட் பண்ணுறப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சது என்னன்னா, பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் குறைஞ்சனால தான் இந்த பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அதிகமானதா டேட்டா வந்து காமிச்சிருக்கு. இந்தியாவில் வந்து R&Dக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து போதுமான அளவு ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ இதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் R&D நம்ம நாட்டுக்கு எதுக்கு தேவை? ஸோ வேரியஸ் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி, அதில் மோஸ்ட்லி வல்னரபிள் செக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மர் எடுத்துக்கோங்க. அவங்களோட சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் வந்து முன்னேறணும் அப்படின்னா அவங்களோட அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் வந்து என்னவா இருக்கக்கூடாது, ஓல்டாகவும் அவுடேட்டட் மெத்தட்ஸும் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி வந்து இருக்காது. அப்போ அவங்களோட இன்கம் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்க யூஸ் பண்ணுற டெக்னாலஜியும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னா
ஆர்&டி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு பிரைவேட் செக்டார் வந்து இத மைண்ட்ல வச்சு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா? கண்டிப்பா கிடையாதுல்ல. அவங்களுக்கு எங்க ப்ராஃபிட் இருக்கோ, அங்க தான் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எங்க அதிகமா ப்ராஃபிட் பார்க்க அவங்களுக்கு ஸ்கோப் இருக்கோ, அதுல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப எங்க தேவையோ அங்க பண்ண மாட்டாங்க. அப்போ எங்க தேவை அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி, அதுல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து யார் பண்ணுவா? கவர்ன்மெண்ட் தான் பண்ணணும். பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணணும். ஆனா பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நாட்டுல ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப இதுக்கப்புறம் தான் ஒரு டிபேட் வந்து இந்தியால வந்து எமர்ஜ் ஆகுது. அதாவது நம்ம கண்ட்ரில இருக்கிற சில ஹையர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்காங்க இல்லையா? சயின்ஸ் அண்ட் டெக் ரிசர்ச் பண்ற இன்ஸ்டிடியூட்ஸ். அவங்கலாம் வந்து இப்ப என்ன டிமாண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நமக்கு வந்து பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? நம்ம கண்ட்ரில இன்கிரீஸ் பண்ணணும். இப்ப கவர்ன்மெண்ட் வந்து ஆர்&டில இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு இன்கம் வந்து வரணும். அதனால இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதெல்லாம் ஃப்ரிவிலஸான இண்டஸ்ட்ரியோ, அன்இன்டெலெக்சுவல் இண்டஸ்ட்ரியோ அதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா டாக்ஸ் பண்ணுங்க. அதாவது ஆர்&டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்காக அப்படின்னு சொல்லி சஜெஸ்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. இப்ப இந்த ஐடியா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஐடியா எந்த அளவுக்கு டெஸ்ட்ரக்டிவான ஒரு ஐடியா, சயின்டிஸ்ட் எல்லாருமே யோசிச்சே பார்க்காம இந்த ஒரு ஐடியா வந்து கவர்மெண்ட்டுக்கு சஜெஸ்ட் பண்றாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த நியூஸ் ஆர்டிகல். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எதை அன்இன்டெலெக்சுவல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்றாங்க. அதாவது நம்ம சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியான டெவலப்மெண்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அன்இன்டெலெக்சுவல் கிடையாது. பட் இந்த ஸ்போர்ட்டா இருக்கட்டும், சினிமாவா இருக்கட்டும், இல்ல அதர் டைப் ஆஃப் என்டர்டைன்மெண்ட்ஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே அன்இன்டெலெக்சுவல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு மார்க் பண்ணியிருக்காங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் யூசுவலா லக்ஸரி கேட்டகரியில வரும். அதிகமான டாக்ஸ் வந்து இதுக்கு நம்ம ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஐபிஎல் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஒரு ஐபிஎல் டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டாக்ஸ் பர்பஸஸ்க்காக இதை வந்து லக்ஸரி ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட்டா கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த டிக்கெட்டுக்கு வந்து நீங்க 28% வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும், 12% வந்து செஸ் பே பண்ணணும். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்டைரக்ட் டாக்ஸே 40% வந்துருச்சு. பிளஸ் அதர் டைரக்ட் டாக்ஸஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம இங்க சேர்க்கல. இப்போ இவங்க சஜஸ்ட் பண்ற மாதிரி ஐபிஎல்லுக்கு எக்ஸ்ட்ரா டாக்ஸ், அதாவது நம்மளோட இந்தியாவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் வந்து ஆர்&டி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக என்ன பண்ண போகிறோம்? ஐபிஎல்ல வந்து எக்ஸ்ட்ரா 10% டாக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50%க்கு மேலே டாக்ஸ் மட்டுமே வந்துடும். இது வந்து கரெக்டா? கண்டிப்பாக இது வந்து கரெக்ட் கிடையாது தான். அதுதான் இந்த ஆர்டிக்கிளோட டிஸ்கஷனே. இது வந்து இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியவே அழிச்சிரும் இந்தியாவில். உங்களுக்கு ஒரு கண்டெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிக்கிளில் கொடுக்காததை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா 1 ரேஸ் இருக்கு இல்லையா? இதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு டெல்லியில் கிரேட்டர் நோய்டாவில் ஒரு ரேஸ் ட்ராக் வந்து நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். பட் அது பில்டு பண்ணி இப்போ வரைக்கும் ஒரு ஃபார்முலா 1 ரேஸ் வந்து நடந்ததில்லை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா டாக்ஸ் பிரச்சனை தான். இப்போ இங்கே வந்து நமக்கு ஐபிஎல் மட்டும் நடக்குது, ஏன் ஃபார்முலா 1 நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்கலாம். இதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸஸ் தான் இங்கேயும் அப்ளை ஆக போகுது. ஏன்னா இதுவுமே ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட் கேட்டகரியில தான் வரும், பியூர் ஸ்போர்ட்ல வராது. பியூர் ஸ்போர்ட்ல வந்துச்சு அப்படின்னா லெஸ் டாக்ஸ் தான். பட் இது என்டர்டைன்மெண்ட், ஸ்போர்ட் என்டர்டைன்மெண்ட்ல வரும். இப்போ ஐபிஎல்ல இவ்வளோ டாக்ஸ் பே பண்றாங்க, பட் இருந்தாலும் நடக்குது அப்படின்னா முக்கியமான காரணம் டைரக்ட் டாக்ஸஸோட அளவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பெருசா வந்து ஃபாரின்ல இருந்து குட்ஸ் வந்து நீங்க இம்போர்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்ல. பட் இதே இது நீங்க ஃபார்முலா 1 ரேஸ் எடுத்துக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் எல்லாமே அந்த காரோட வீலா இருக்கட்டும், பாடியா இருக்கட்டும், என்ஜினா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஃபாரின்ல இருந்து தான் இந்தியாவுக்குள்ள வந்து கொண்டு வருவாங்க. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸஸ் வந்து அப்ளை ஆகும். லைக் லக்ஸரி காரை நீங்க வந்து ஃபாரின்ல இருந்து இம்போர்ட் பண்ணீங்கன்னா மோர் தென் 100% பே பண்ணணும்ல. அப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆல்ரெடி இந்த பர்டிகுலர் ரேஸ் ஸ்போர்ட் வந்து அதுவும் ஃபார்முலா 1 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி. அப்ப நீங்க அதை இந்தியாவுக்கு கொண்டு வந்து நடத்த வர்றப்போ as a இன்வெஸ்டரா என்ன யோசிப்பீங்க? எக்ஸ்ட்ரா டாக்ஸும் கட்டணுமா, நான் எதுக்கு இந்தியாவில் வந்து நடத்தணும் அப்படின்ட்டு வரவே மாட்டாங்க. இதனால யாருக்கு லாஸ்? ஆப்வியஸ்லி இந்தியாவுக்கு தான் லாஸ். ஒன்று வந்து என்டர்டைன்மெண்ட் மூலியமா வர்ற டாக்ஸ் இருக்கு இல்லையா, அது கட் ஆயிருது. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேசிங் ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து பெருசா பேஸ் வந்து கிடையாது. பட் இது வந்துச்சு அப்படின்னா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆர்&டி டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நிறைய இன்ஜினியர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு, ஜேர்னலிஸ்டோட வேலை இன்னும் கூடும். ஆனா கவர்மெண்ட் ஜஸ்ட் அவங்களோட டாக்ஸை வந்து ரிலாக்ஸ் பண்ணாதனால இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்போர்ட் ஈவெண்ட்டே இந்தியாவில் நடக்கல. பட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க 2027ல மேபி பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. சரி, நம்மளும் இந்த ஸ்போர்ட் வந்துடும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ நம்ம ஊர் சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்றாங்க, பிளஸ் எக்ஸ்ட்ரா டாக்ஸ் ஆர்&டிக்குன்னு போடுங்க அப்படின்றாங்க. அவ்வளவுதான். ஃபார்முலா 1 வந்து என்ன பண்ண மாட்டான் இந்தியா பக்கமே, அடுத்து இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வரமாட்டாங்க. இப்போ இந்த இஷ்யூ வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. இதுல சோஷியோ எக்கனாமிக் இம்ப்ளிகேஷன்ஸும் இருக்கு. ஸோ இந்த ஆர்டிக்கிள்ல இந்த ப்ரொபோசிஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஃபிளாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஆர்டிக்கிள்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் ஃபிளாட்? ஒன்று வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதோட ஆர்&டிக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸை வந்து என்ன பண்றீங்க, அங்க அதிகமா ரெவென்யூ வருதுன்றதுக்காக அதை வந்து நீங்க சப்ரஸ் பண்ண பாக்குறீங்க. பட்
இங்கேயுமே வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இருக்கு. போர்ட் வந்து கிரியேட் ஜாப்ஸ். இந்த போர்ட்ல இருந்து வர்ற அந்த ரெவென்யூ இன்கம் இருக்கு பார்த்தீங்களா, இது பர்ட்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் ஆகிறது கிடையாது. நம்மளோட சொசைட்டில இது வந்து வைடா தான் ஸ்ப்ரெட் ஆகுது இதோட வெல்த். அப்ப இந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரிய நம்ம என்ன பண்ணக்கூடாது, பர்டன் பண்ணக்கூடாது. அதாவது இந்த ஐடியாவே ஃப்ளாடு. இன்னொரு இண்டஸ்ட்ரியை வந்து நான் என்ன பண்ண போறோம், பொழக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு இண்டஸ்ட்ரியை நம்ம டாக்ஸ் பண்றோம் அப்படின்றது. ஈவன் சயின்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் ரெண்டுமே இன்டர் கனெக்டட் தான். ஏன்னா சயின்ஸ் மூலியமா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் வந்திருக்கு, டெக்னாலஜி டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேமரா டெவலப் பண்ணல அப்படின்னா உங்களால மூவி பார்க்க முடியுமா, பிக்சர்ஸ் எடுக்க முடியுமா? கிடையாது. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட்டும் சயின்ஸுக்கு வந்து என்ன பண்ணுது, கான்ட்ரிபியூட் பண்ண தான் செய்யுது. பட் அதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம கிட்ட டேட்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சைல்டா இருக்கிறப்போ ஏதோ ஒரு மூவி, ஏதோ ஒரு பிக்சர் உங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க சயின்டிஸ்டா இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் மாரல் கான்ட்ரிபியூஷன் பண்ணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு என்டர்டைன்மெண்ட் யூஸ் ஆகும். இதெல்லாம் ப்ரூவ் பண்றதுக்கு டேட்டா கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர் கனெக்டடான காம்ப்ளிகேட்டடான இண்டஸ்ட்ரியை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மாரலிஸ்டிக்கா எக்கனாமிக் ப்ரெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது. லைக் இப்போ இந்த டாக்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாங்களா, அதுதான். அதை வந்து நம்ம அவாய்டு பண்ணணும். ஸோ இதுதான் தான் ஃப்ளாடு ப்ரொபோசிஷன். இப்போ இங்கே சில சீரியஸான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரைஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. இன்கேஸ் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா 10% இல்லை 15% 20% நம்ம வந்து டாக்ஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஆர்என்டிக்காக ஸ்போர்ட்டை, இந்த பணம் சயின்ஸுக்கு தான் யூஸ் ஆகும் அப்படின்றதுல என்ன கேரண்டி இருக்கு? ஸ்டேட் வந்து ப்ராப்பரா அதை அப்ரோப்ரியேட் பண்ணுவாங்களா சயின்ஸுக்கு? அந்த ஒரு கொஸ்டின் வேணும். அதுக்கு என்ன மெக்கானிசம் இருக்கு? தெரியாது இல்ல. அதே மாதிரி எல்லா ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ், இந்தியாவில் இருக்கிற இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்து ஈக்குவலா இதுல கலெக்ட் பண்ற மணி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி? அப்படியே பணத்தை நீங்க உள்ள போட்டு ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆனாலும் அந்த பணம் வந்து எவ்வளவு ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்க எப்படி மெஷர் பண்ணுவீங்க? அதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா? இல்ல. சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸுக்கு இந்த ஃபண்ட் வந்து அப்ரோப்ரியேட் பண்றதுக்கு ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து அட்வைசரா போடுவீங்களா? கிடையாது. இந்த மாதிரி சீரியஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் இதை பத்திலாம் நம்ம பேசணும். அண்ட் அது போக சயின்டிஸ்ட் வந்து கிளைம் பண்ற மாதிரி அதர் இண்டஸ்ட்ரியும் கிளைம் பண்ணாங்கன்னா, ஸோ நமக்கு வந்து கம்பீட்டிங் கிளைம்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ டாக்டர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து வேர்ல்டு கிளாஸ் ஆப்ரேட்டிங் தியேட்டர் இருந்தால் தான் எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, போலீஸ் வந்து டாப் நாச் போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு இருந்தால் தான் எங்களால் ஆப்ரேட் ஆக முடியும்னு சொன்னாங்கன்னா, இதுதான் கம்பீட்டிங் கிளைம்ஸ். அண்ட் இன்னொன்று வந்து ரேஷனலாக நம்ம திங்க் பண்ணணும். இப்போ பணம் வந்து கவர்மெண்ட் கையில் போயிருச்சு. கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ணுறது யாரு? பொலிட்டீஷியன்ஸ். இப்போ அந்த பணத்தை யாருக்கு அவங்க வந்து அப்ரோப்ரியேட் பண்ணுவாங்க? எங்கே ஓட் பேங்க் அதிகமாக இருக்கோ அவங்களோட டிமாண்ட், அதாவது மெஜாரிட்டி டிமாண்ட் தான் வந்து ப்ரைவேல் ஆகும். மெஜாரிட்டி பீப்புள் யாரு? எந்த ஒரு பீப்புள் வந்து என்டர்டைன்மெண்ட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்டர்டைன்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி பீப்புள். அவங்கள வந்து எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு தான் பொலிட்டீஷியன்ஸ் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் ஓட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டை குறைக்கிறது. அப்போ நம்ம டாக்ஸ் ரேட்டை கூட்டணும்னு வச்சுக்கோங்க, டிக்கெட் ரேட்டு குறையாது. குறைக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. அண்ட் அது போக கவர்மெண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு சப்சிடி கொடுக்குறாங்கன்னா அதை வந்து அன்கண்டிஷனலும் கிடையாது. கவர்மெண்ட் இன் டர்ன் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து எதிர்பார்த்து தான் அதை கொடுப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபர்டிலைசர் சப்சிடி கொடுக்குறாங்கன்னு வைங்க. இது மூலியமா ஃபார்மருக்கு பாசிட்டிவ் இம்பாக்ட் வந்து நடக்கணும். அப்பதான் நம்ம எக்கானமி வளரும். அதுல வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. அது ஃப்ரீயா கொடுக்கறதுலாம் கிடையாது. அண்ட் இன்னொரு ஐடியா என்ன இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபண்டிங்ல, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ல, ஆர்என்டி இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ல நமக்கு என்ன பிரச்சனைனா, அலோட் வெர்சஸ் நீடட். இப்போ கவர்மெண்ட் வந்து ஆர்என்டிக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு வைங்க, அதை வந்து கேட்டகரைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. சும்மா தூக்கி நீங்க என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஸ்பெண்ட் பண்றது கொடுத்துட மாட்டாங்க. இப்போ உங்க ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு நீங்க ரிசர்ச் பண்றதுக்கு சில கெமிக்கல்ஸ் வேணும் அப்படின்னா, கெமிக்கல்ஸ் வாங்குறதுக்குன்னு உங்களுக்கு வந்து சர்டன் ஃபண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்டை வந்து அந்த கெமிக்கல்ஸ் தான் நீங்க வாங்கணும். ஆனா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் மானிட்டர் தேவைப்படும், இல்ல ஜிபியு தேவைப்படும். இதை வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் பெர்மிட் பண்ணியிருக்கணும், கேட்டகரைஸ் பண்ணியிருக்கணும் அதை. ஆனா பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு வந்து கெமிக்கல் தேவையில்லை அப்படின்றப்போ நீங்க அதை வந்து ஜிபியு வாங்குறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. அந்த அமௌண்ட் வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணலன்னா என்ன பண்ணணும், அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நீங்க திரும்ப கொடுக்கணும். அப்படி ஒன்ஸ் வந்து நீங்க நிறைய பணத்தை யூட்டிலைஸ் பண்ணாம கவர்மெண்ட்டுக்கு திரும்ப கொடுத்துட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த தடவை உங்களுக்கு இவ்வளவு ஃபண்ட் தேவையில்லைன்னு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த எவ்வளவு ஒதுக்கி இருக்காங்களோ அதுல இருந்து ஃபர்தரா கம்மி பண்ணி தான் எடுத்து கொடுப்பாங்க. இதனாலேயே வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பரவாயில்ல வேஸ்டா போனாலும் பரவாயில்ல, நான் வந்து அந்த கெமிக்கலை வாங்கி சும்மாவது போட்டுருவேன், அந்த பணத்தை வந்து கவர்மெண்ட்டுக்கு திரும்ப கொடுக்க மாட்டேன்னு வாங்கி போட்டுருவாங்க. அப்ப இந்த கெமிக்கல்லாம் என்னவாகும், வேஸ்டேஜா தான் ஆகும். பட் எது தேவையோ அது வாங்க மாட்டோம், வேஸ்டா நிறைய பொருளை வாங்கி போடுவோம். ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தி வாங்குற பணம் கடைசியில் என்னவாகும், வேஸ்டேஜா தான் போகும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன சொல்யூஷன்? ஸோ இதுக்கெல்லாம் வே ஃபார்வர்டு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ப்ரீ டிட்டர்மைன்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்கல்ல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு, அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து நிறைய வேஸ்டேஜ் தான் கிரியேட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்காக நம்ம கண்ட்ரியில் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த
ப்ரொக்யூர்மெண்ட்டோட டாக்ஸ் பர்டனை வந்து கவர்மெண்ட் குறைக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்ப்ளைன்ஸ் நார்ம்ஸ். இப்போ நம்ம பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆர்என்டியில் அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம்ல, அவங்க இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், அவங்க வந்து கம்ப்ளைன்ஸ் நார்ம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அதை நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் தான் வந்து கவர்மெண்ட்டோட ஃபண்டிங்கில் வாங்குற பொருளுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்றது மேண்டேட்டரியாக பண்ணியிருக்காங்க. அந்த நார்ம்ஸ் வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் வெண்டர்ஸ்லாம் யாருன்னா இந்தியன்ஸ் தான். மல்டிபிள் டைம்ஸ் இது ரிலேட்டடாக நம்ம இஷ்யூஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் இருக்கிற வெண்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, சிம்பிளி ஃபாரின்ல இருந்து லோ குவாலிட்டியில் குட்ஸை இம்போர்ட் பண்ணி லேபிள் பண்ணி இந்தியாவில் மேனுஃபேக்சர் ஆகிற மாதிரி அசம்பிள் பண்ணி வித்துடுறாங்க. ஐதர் வேஸ் நம்ம ஃபாரின்ல இருந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம். பட் அதையுமே வந்து நம்ம சீப்பாக தானே பண்ணுறோம். இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சயின்டிஸ்ட்க்கு வந்து என்ன ஆப்ஷன் இல்லை, ஃபாரின்ல இருக்கிற பெஸ்ட் ஆஃப் த டெக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் மார்க்கெட் பிளேஸில் தான் வாங்கணும். அப்போ இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். சப்ஸ்டாண்டர்ட் டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் வே ஃபார்வர்டு. இன்ஸ்டெட் வந்து நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியை போய் ஹெவியாக டேக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இன்டர்னலாக நம்ம வந்து என்ன பண்ணணும், நிறைய ரிஃபார்ம்ஸ் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ ஓவராலாக ஐடியா என்ன அப்படின்னா, இந்த என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அதிகமாக இன்கம் கொடுக்கக்கூடிய, வெல்த் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி. தங்க முட்டையிடுற வாத்து. சயின்ஸுக்காக நீங்கள் என்ன பண்ணுறக்கூடாது, இதை வந்து கில் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஓவரால் ஐடியா. ஓகே, தட்ஸ் இட். நெக்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல், எடிட்டோரியல் பேஜ் ஆர்டிகல், லூசிங் ஃபாரஸ்ட் ஃபார் ட்ரீஸ், இந்தியா இஸ் கவுண்டிங் ட்ரீஸ் வென் இட் ஷுட் பி ரீஸ்டோரிங் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்டிக்கிளோட கோர் இஷ்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2014 நம்ம வந்து ஒரு மிஷன் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறோம், கிரீன் இந்தியா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மிஷன் வந்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த மிஷன். ஸோ அதில் வந்து மொத்தம் 8 மிஷன் இருக்கு. ஸோ அதில் ஒன்று தான் கிரீன் இந்தியா மிஷன். ஸோ இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம். இப்போ இந்த கிரீன் இந்தியா மிஷனோட அப்ஜெக்டிவ் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ மல்டிபிளாக இருந்தது. அதாவது நம்மளோட இந்தியாவில் இருக்கிற ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம வந்து கார்பன் சிங்காக வந்து மாற்றுறது. அதாவது அட்மாஸ்பரிக் கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாமே சிங்க் பண்ண வச்சிடுறது. இது வந்து நமக்கு வந்து பாரிஸ் கிளைமேட் ஆக்ஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதோட ஆப்ளிகேஷன் இது. அதனால தான் இந்த 8 மிஷனுமே நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இது ஆக்சுவலாக எப்போ வந்து நடைமுறைக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 2015-16. இப்போ நம்ம இந்த கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, இதோட அப்ஜெக்டிவ் வந்து வெறும் கார்பன் சிங்க் மட்டும் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் கவரை வந்து இந்தியாவில் இம்ப்ரூவ் பண்ணுறது, அண்ட் வந்து ஹேபிட்டேட்டை வந்து ரீஸ்டோர் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பீப்புளுக்கான லைவ்லிஹுட் இருக்கு இல்லையா, அதையுமே ஃபாரஸ்ட்ல இருந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து இந்த கிரீன் இந்தியா மிஷன்ல வந்து இருக்கு. ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா 2015-16 ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே, இந்த மிஷனுக்கு கீழே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்திருந்தாங்க. இப்போ அந்த இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்கல்ல, அதெல்லாம் நமக்கு வந்து ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கணும்ல, இதோட ஆப்ஜெக்டிவ்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணி ஆயிருக்கணும்ல. ஆனால் ஆக்சுவலாக நடக்கல. அதுதான் இந்த நியூஸ் ஆர்டிக்கல்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.4 மில்லியன் ஹெக்டேர் ஆஃப் ஃபாரஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணுன்ற ஒரு ஆப்ஜெக்டிவ் வச்சிருந்தாங்க இந்த மிஷன்ல. குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஆப்ஜெக்டிவ் வச்சிருந்தாங்க. பட் வந்து இந்த அளவில் வெறும் 1/10 கூட அவங்க அச்சீவ் பண்ணல. 0.11 மில்லியன் ஹெக்டேர்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலா குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து அஃபாரஸ்டேஷன், அதில் வந்து 5 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வந்து அஃபாரஸ்டேஷன் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதுவுமே வந்து அச்சீவ் பண்ணல. பட் இதெல்லாம் ஏன் நடக்கல, ஏன் ஃபாரஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகலை, ஏன் குவாலிட்டி வந்து கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மெத்தடில் வந்து ஒரு குறை இருக்குது. அதெல்லாம் இந்த ஆர்டிக்கலில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ப்ரோக்ராம்ஸ்க்கு கீழே அஃபாரஸ்டேஷனுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த மிஷனுக்கு கீழே பிளான்டேஷனை வந்து கேரி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஹியூஜ் குவான்டிட்டி வந்து கவர்மெண்ட் வந்து கணக்கு காட்டியிருக்காங்க. இவ்வளோ சாப்ளிங்ஸ் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், பிளான்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வெறும் அந்த சாப்ளிங் பிளான்டிங்கை மட்டும் நம்ம கணக்கு எடுத்து நம்ம பார்த்தோம்னா அது எப்படி நம்ம அச்சீவ்மெண்ட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஏன்னா இது வெறும் பிளான்டேஷன் அக்கௌண்டிங் தான். ஏன்னா வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து அந்த சாப்ளிங்ஸ் வந்து ட்ரீயாக கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ள அதை இம்பாக்ட் பண்ணும். பெஸ்ட் அட்டாக் இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் இருக்கு. அப்போ நம்ம எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், எவ்வளோ ஆக்சுவல் ட்ரீயாக கன்வெர்ட் ஆயிருக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணணும். ஆனால் நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து வெறும் பிளான்டிங்கை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இன்னொரு இஷ்யூ என்னன்னா, இந்த கிரீன் இந்தியா மிஷன் வந்து ஒரு 2 ஸ்கீமோட ஆக்சுவலாக நம்ம கன்வெர்ஜ் பண்ண வேண்டியது. ஆனால் அதை இன்னுமே நம்ம வந்து என்ன பண்ணல. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து ஸ்பெஷலாக வந்து ஒரு ஃபண்டு வந்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணணும், இந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த ஃபண்டுக்கு. அதாவது காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங் அத்தாரிட்டி. இவங்க இந்த ஃபண்டும் சரி, நம்மளோட ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழேயும் சரி, இதை வந்து கொண்டு போகிறதா பிளான் தான் வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல. ஓவரால் இதோட ஐடியா என்ன இருக்குன்னா, நம்ம வந்து எக்ஸிஸ்டிங் ஃபாரஸ்ட் வந்து என்ன பண்ணிடுறோம், நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதாவது புது ஃபாரஸ்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு எஃபர்ட்ஸ் எடுக்கிறீங்க, அந்த எஃபர்ட்ஸை என்ன பண்ணல, ரிசல்ட்டாக கன்வெர்ட் ஆகலை. அண்ட் அட் த சேம் டைம் ஆல்ரெடி இருக்கிற ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் எடுத்திருக்கீங்களான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே இந்த நியூஸ் ஆர்டிக்கலில் வந்து ஒரு ஃப்ளாவாக கிரிட்டிசைஸ் பண்ணி
பண்ணி எழுதியிருக்காங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் எனஃப். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பரை ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஃப்ரண்ட் பேஜில் பெருசா இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எதுவும் இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சவுத் பேஜில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஷுட் ரீகன்சிடர் மைன்ஸ் பில் சதீஷன் அர்ஜஸ் மோடின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2026 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ற மாதிரி இருக்காங்க இல்லையா, சேஞ்சஸ் கொண்டு வர மாதிரி இந்த ஆக்டுக்கு. ஸோ அதில் வந்து ஸ்டேட்டோட டாக்ஸேஷன் பவர் இருக்கு இல்லையா மினரல்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவோட சீஃப் மினிஸ்டர் வந்து சொல்லியிருக்காரு. பட் இந்த பர்டிகுலர் பில்லோட இம்ப்ளிகேஷன்ஸ் நமக்கு எப்போ வந்து ஒரு கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல எடிட்டோரியல் டிஸ்கஷன் வருதோ அப்போ நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம கண்ட்ரியோட ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரியான ஒரு இஷ்யூ. ஸோ அதனால இதை நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கிடையாது. அண்ட் எடிட்டோரியல் பேஜில் ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஆர்டிகல் வந்து நம்ம எக்ஸாமோட ஸ்கோப்லேயே இல்லை, ஸோ அதனால வேண்டாம். அண்ட் இந்த ஆர்டிகல் லோசிங் ஃபாரஸ்ட் ஃபார் ட்ரீஸ் இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஆர்டிகல் பாருங்க மேட்ச் ஏஐ மாடல்ஸ் டு ஒர்க் லோட்ஸ் நாட் லீடர் போர்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. பட் இந்த ஆர்டிகளோட கண்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ஏஐ மாடலை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு வயபிளா இருக்கு அப்படின்றத வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து ஃபோக்கஸ் பண்றது கிடையாது. இன்ஸ்டெட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, எந்த மாடல் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு, பெஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி அது அந்த மாதிரியான மாடல்ஸ்க்கு தான் வந்து ரேங்கிங் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பிரச்சனை என்னன்னா, ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு பட் வந்து ரிசோர்சஸ் வந்து அதிகமா யூஸ் பண்ணுச்சு அப்படின்னா அது எப்படி ஒரு எஃபெக்டிவான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடலா இருக்க முடியும்? அதுக்கு எப்படி நம்ம டாப் ரேங்க் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்? ஆக்சுவலா நம்ம அதை யூஸ் பண்ணணும்ல. நீங்க ஒரு ஏஐ மாடல், ஒரு ஓப்பன் வெயிட் மாடல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாராலையும் ஓப்பன் வெயிட் மாடலை வந்து ரன் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து பேராமீட்டர்ஸ் வந்து அதிகமாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதை வந்து ரன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஜிபியு கெப்பாசிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். அப்போ இதை வந்து ஒரு டொமஸ்டிக்காக ஒரு இண்டிவிஜுவல் வந்து இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களால பண்ண முடியாது. அவங்க வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெண்ட்டுக்கு தான் எடுக்கணும். அதில் தான் அந்த மாடலை போட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். என்னதான் ஓப்பன் வெயிட்டாக மாடலாக இருந்தாலும் இது வந்து ட்ரூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஆக்சஸ் வந்து கிடையாது. ஸோ ரிசோர்ஸ் லிமிடேஷன் வந்து இருக்கு. அப்போ ஒரு மாடல் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அது கமர்ஷியலாக எல்லாரையும் போய் ரீச் ஆகணும். அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அது எஃபிஷியண்டாக ரன் ஆகணும். பட் இன்ஸ்டெட் என்ன நடந்துட்டு இருக்கு, வாரம் வாரம் ஒரு ஏஐ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பிளேஸை பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு மாடலோட சக்ஸஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா அதோட ஒர்க் லோடு, அதோட காஸ்ட், கவர்னன்ஸு, டேட்டா ரெசிடென்சி, ஐபி ப்ரொடெக்ஷன், ஆப்ரேஷனல் காம்ப்ளெக்சிட்டி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆர்டரில். ஸோ அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் வந்து நம்ம ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ஏஐ வந்து வேணும். நம்மக்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கு? ஒன்று ஏபிஐ மூலியமா கூகுள் கிட்டேயோ இல்லை சாட் ஜிபிடியோ காசு பே பண்ணி அவங்களோட சர்வீஸை வந்து நம்மளால ரிமோட்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா ஓப்பன் வெயிட் மாடல்ஸை நம்ம என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்மளோட கம்ப்யூட்டரில் நம்ம ரன் பண்ணி நம்ம தேவையை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இந்த ஓப்பன் வெயிட் மாடல்ஸ் வந்து ஆக்சுவலி இது ஃப்ரீ கிடையாது நம்ம சொன்ன மாதிரி. ஏன்னா ரிசோர்ஸ் இன்டென்சிவான ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஏஐ மாடல் வந்து ஓப்பன் வெயிட் மாடல் நம்ம ரன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு ஹேக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுறதுக்கும் அந்த அட்டாக் அனலைஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான கம்ப்யூட்டிங் கேப்பபிலிட்டி வந்து நம்ம கிட்ட கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, ஒரு ஃப்ரண்டியர் ஏஐ மாடல் கமர்ஷியல் ஏபிஐ தான் நம்ம ரிசார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ அது இன்னுமே காஸ்ட்டை வந்து நமக்கு அதிகப்படுத்த தான் செய்யும். ஸோ இப்போ அதுக்கு சொல்யூஷன் என்ன? ஏன்னா நம்ம வந்து ஒரு ஓனான ஓப்பன் வெயிட் மாடலை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டேட்டா தான். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்க, உங்கள் கம்பெனியோட டேட்டா வந்து சாட் ஜிபிடியோ இல்லை கூகுளுக்கோ போக வேண்டாம் நினச்சிங்க அப்படின்னா நீங்களாம் வந்து ஒரு ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏஐ ரன் பண்ணுவீங்க. ஆனால் அட் எனி காஸ்ட் வந்து நம்ம ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து அவங்கள அப்ரோச் பண்ணி அவங்களோட சர்வீஸை வந்து ரெண்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத வந்து இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒரு தேர்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, that's all about this article. மற்றபடி நம்ம எக்ஸாமுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் கிடையாது. ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க, அது மட்டும் போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆன் டிக்னிட்டி இன் பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ், ஸோ நாட் இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிகோடிங் இந்தியாஸ் growth in merchandise எக்ஸ்போர்ட்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்பர் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. பட் இந்த டேட்டா மூலியமாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். பட் நாட் அ கேரண்டி. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க போதும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நியூஸ் பேஜில் பிளாக் மணி இன் எலெக்ஷன் ஹேம்பர்ஸ் டெமோக்ரஸி சே சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் மணி வந்து எலெக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்டோரல் ப்ராசஸ் மட்டும் கிடையாது, நம்ம டெமோக்ரஸியுமே டெட்டோரியேட் பண்ணிரும். ஸோ அதனால் இன்வெஸ்டிகேஷனை வந்து நீங்கள் ப்ராப்பராக எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஆர்டிகிள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன் சாந்தி ஆக்ட் ஓவர் ரீட் கோர்ட் ஆன் காம்பன்சேஷன் ஃபார் நியூக்ளியர் டிசாஸ்டர்ஸ் ஆஸ்க் சுப்ரீம் கோர்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சஸ்டைனபிள் ஹார்னஷிங் அண்ட் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஆக்ட் 2025 இருக்கு இல்லையா, இதில் வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி த்ரெஷ்ஹோல்டு வந்து செட் பண்ணியிருக்காங்க. அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே டேமேஜ் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆக்சிடென்ட் மூலியமாக நடக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு இல்லையா, அது வந்து ஷிஃப்ட் ஆயிரும் அந்த பிரைவேட் பிளேயருக்கு. கோர்ட்ஸ் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த ஆக்டில் ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருக்கிற லெவல் வரைக்கும் தான் காம்பன்சேஷன் வந்து விக்டிம்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ இது வந்து கோர்ட்ஸோட அபிலிட்டியை வந்து, அதாவது கோர்ட்ஸ்க்கு வந்து கான்ஸ்டியூஷனல் மேண்டேட் இருக்கு இல்லையா, ஒரு கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டை வந்து ஒரு விக்டிம்க்கு சூட்டபிளான காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியான இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதனால சுப்ரீம் கோர்ட் சைட்ல இருந்து இந்த ஆக்டை வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம மூவ் ஆன் ஆகலாம். அண்ட் பிஸ்னஸ் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி மினிஸ்ட்ரி ஓகேஸ் ஓவர் 7,000 crore ஒர்த் ப்ராஜெக்ட் அண்ட் இசிஎம்எஸ்னு கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரானிக்ஸ் கம்பனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற மினிஸ்ட்ரி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் மைட்டி. ஸோ இந்த ஸ்கீமுக்கு கீழே நிறைய எலக்ட்ரானிக்ஸ் பார்ட்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரோலைட்டுக்கான ஆடிட்டிவ்ஸு, மெட்டலைஸ்டு ஃபிலிம்ஸ் ஃபார் கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் காயில்ஸு. ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த ஸ்கீமு, இந்த மினிஸ்ட்ரி, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் இட்.